வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செம்மீன் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் பஞ்சமி கருத்தம்மாவிடம் தணிந்த குரலில் கேட்டாள். இருந்தாலும் அக்கா, நீ ரொம்ப கல் நெஞ்சக்காரியா இருக்க. ஏனாம்? இருந்தாலும் நீ அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காதபடி இருக்கையே. கருத்தம்மா பதில் சொன்னாள். பேசாத, அத்தான் காதில விழுந்துடும். அன்று மாலை சற்று பொழுதோடு தூண்டில் போட போவதாக சொன்னான் பழனி. அப்போது அவன் தூண்டிலில் இரை கோத்து கொண்டிருந்தான். அன்று கருத்தம்மாவும் வழக்கத்தை விட முன்னதாகவே சோறாக்கி முடித்து விட்டாள். அவ்வாறு செய்து முடித்ததில் ஒரு நிம்மதியும் பிறந்தது அவளுக்கு. இருளில் பழனி கடலுக்கு சென்றான். தாயும் குழந்தையுமாக அவனை வழி அனுப்பி வைத்தனர். அன்று குழந்தையை கையை வீசி அவனை வழி அனுப்பி வைத்தது. ஆனால் தோணியில் இருந்து பழனி வழக்கம் போல கையை அசைத்து விடை பெற்று கொள்ளவில்லை. தோணி மேற்கு திசையில் முன்னேறி சென்று கொண்டிருந்தது. அவன் பலமாக துடுப்பு விரித்து தோணியை முன்னுக்கு தள்ளி கொண்டு சென்றான். அன்று ஏனோ குழந்தை அழுதது. வீட்டில் அன்று அக்காளும் தங்கையும் தான் இருந்தனர். பஞ்சமி ஊர் செய்திகளை கூற ஆரம்பித்தாள். அன்பே உருவான தாயார் இறந்து போன சோகக்கதை, தன்னை நல்ல பெண்ணிடம் ஒப்படைத்த நிகழ்ச்சி, மீண்டும் ஒருத்தியை மணந்து கொள்ள தயார் தகப்பனாருக்கு மனம் உவந்து வழங்கிய சம்மதம், மீண்டும் ஒருத்தியை மணந்து கொள்ள தாயார் தகப்பனாருக்கு மனம் உவந்து வழங்கிய சம்மதம். இவ்வாறு ஒவ்வொரு கதையாக கூறிக்கொண்டே வந்தாள் அவள். இத பாருக்கா, ஒரு நாள் ஹரி குட்டி முதலாளி அம்மாவை பார்த்துட்டு போக வந்தாரு. கருத்தம்மா அந்த பேச்சை வேறு திசைக்கு திருப்பினாள். அப்போது அவள் இதயம் படபடவென்று அதிக வேகத்துடன் துடித்தது. பஞ்சமி கேட்டாள். என்னக்கா, உனக்கு அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட வேண்டாமா என்ன? அந்த கேள்வி தனது காதில் விழாதது போல் பாசாங்கு செய்து கொண்டே கேட்டாள் கருத்தம்மா. ஆமா, அம்மா செத்து போன போது எனக்கு ஏன் ஆள் சொல்லிவிடல? விட வேண்டாம்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லாருமா? ஆமா, உன்னை எல்லாரும் கெட்டு போனவ அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அதுக்கு ஏத்தா போல நீயும் கல்லு கணக்கா இருந்துபிட்ட. இல்லைனாலும் என்னைக்குமே நீ அப்படித்தான். மனசுல அன்பே கிடையாது. கல் நெஞ்சக்காரினா நீதான். இதை தொடர்ந்து பஞ்சமி வீட்டுக்கு வந்த சிற்றன்னையை பற்றி பேச ஆரம்பித்தாள். அதை பற்றி சொல்லிக்கொண்டே வரும்போதே நடுவில் முக்கியமான செய்தி ஒன்றையும் சொல்ல வேண்டி வந்தது. அக்கா, நமக்கு சொந்தமா இருந்த தோணி வலையெல்லாம் போச்சு. அதையெல்லாம் ஈடா வச்சு அப்பா கடன் வாங்கிவிட்டாரு. ஆனா சின்னம்மா அந்த பணத்தை அப்படியே தூக்கி தன் மகனுக்கு கொடுத்துவிட்டா. இந்த நிகழ்ச்சியை மிகவும் விரிவாக சொன்னாள் பஞ்சமி. அவர்களுக்கு சொந்தமான தோணியும் வலையும் கையை விட்டு போய்விட்டது. அப்பா கன கம்பீரமாக நின்று கொண்டிருக்க, ஓர் அலையில் இருந்து மற்றோர் அலைக்கு தாவி பறவை போல் முன்னேறி செல்லும் அந்த தோணி அப்போது கருத்தம்மாவின் மனக்கண் முன் வந்து நின்றது. தாயும் தந்தையும் சலியாது உழைத்து வாங்கிய தோணி. அந்த தோணியிடமே அவளுக்கு அலாதியான ஒரு பாசமும் பந்தமும் இருந்ததுண்டு. எங்க தோணி என்று அவள் முதலில் வாய் திறந்து சொன்னது பழனியின் தோணியை அல்ல, என்று மற்றொருவனுக்கு சொந்தமாகிவிட்ட தோணியைத்தான். இப்போது அது வேறு யாருக்கோ சொந்தமாகிவிட்டது. இனிமேல் அதை பற்றி எண்ணி பார்ப்பது கூட வீண் வேலைதான். அன்றும் கருத்தம்மா அழுதாள். பஞ்சமி, இனிமே அப்பா எப்படி காலம் தள்ளுவாரு என்று ஆற்றாமை துணிக்க கேட்டாள் அவள். எப்படியோ. அவள் சொன்ன மற்ற செய்திகளை எல்லாம் விட இந்த ஒரு விஷயம் அவள் இதயத்தை பிளந்தது. ஆனால் அதை விடவும் அவள் மனதை சுட்டது. அவளுடைய கேள்விக்கு பஞ்சமி சொன்ன அலட்சியமான உணர்ச்சியற்ற பதில்தான். சொந்த தகப்பனின் எதிர்காலத்தை எண்ணி அவள் சிறிதும் வருந்துவதாக தெரியவில்லை. அவளை பொறுத்தவரை அது மிக சிறிய விஷயம். தன்னையே ஒரு கணம் மறந்து பேசினாள் கருத்தம்மா. அடே அப்பா, என்ன நெஞ்சழுத்தம் உனக்கு? என்னன்னு கேட்குற? அப்பா கதி என்னாகும்னு எண்ணி பார்க்காம நீ பாட்டுக்கு வந்துட்ட.
இனிமே அவரை கவனிச்சுக்க யாரு இருக்காங்க? கருத்தம்மா சொன்னதும் உண்மைதான். அதே போல பஞ்சமி சொன்னதிலும் உண்மை இருந்தது. அவளை குறை கூற என்ன இருக்கிறது? ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம். வேறு மார்க்கம் எதுவும் தட்டுப்படாமல் இருந்த தர்ம சங்கட நிலையில் தாயையும் தகப்பனையும் விட்டுவிட்டு வந்தாள் அவள். ஆனால் பஞ்சமி அப்படி வரவில்லை. பஞ்சமி சொன்னாள், அன்னைக்கு நீ மட்டும் போகாதபடிக்கு வீட்டோட இருந்திருந்தா இது ஒண்ணுமே வந்துராது. அம்மா மாதிரி நீயும் வீட்டு வேலையை கவனிச்சுக்கிட்டு இருந்திருந்தா போதும். கருத்தம்மா எண்ண சுழலில் ஆழ்ந்து தன்னையே மறந்து விட்டாள். பஞ்சமி சொன்னது போல் வீட்டோடு இருந்திருந்தால், அப்படி இருந்திருந்தால் எல்லாம் ஒழுங்காக நடந்து கொண்டு வந்திருக்குமா? பாவம் பஞ்சமி, அவள் ஒரு பாவமும் அறியாதவள். அவள் என்ன செய்வாள்? அவள் சொன்னது போல பிறந்த வீட்டோடு இருந்திருந்தாலும் என்ன என்ன விபரீதங்கள் நேர்ந்திருக்குமோ? அப்படி அவள் அங்கேயே தங்கியிருந்தால் பஞ்சமி ஒரு கால் தன் அக்காளையே இழந்து விட்டிருக்கவும் கூடும். ஆனால் இதையெல்லாம் அவளால் உணர்ந்து கொள்ள முடியுமா? பஞ்சமியோ பெரிய வாயாடி அவள் சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பாளா? உனக்கு சொந்தமான ஒரு மரக்கான் வந்து சேர்ந்ததும் அடியோடு எல்லாத்தையும் மறந்துபிட்டு நீ பாட்டுக்கு அவன் பின்னால ஓடி வந்துபிட்ட. ஐயோ, அப்படி சொல்லாத, அது பொய் என்ற சொற்கள் இதயத்தை பொசுக்கி தாங்க முடியாத வேதனையை கிளப்பிக் கொண்டே அவளுடைய நுனி நா வரையிலும் வந்தன. ஆனால் அவை வெளியாகவில்லை. அவள் விம்மி அழுதபோது இடையிடையே சில வார்த்தைகள் மட்டும் சிதைந்து வெளியாயின. உண்மையில் அவள் என்ன சொல்ல எண்ணினாள்? அவள் சொல்ல எண்ணியதெல்லாம் கணவன் மீது வைத்த அன்புணர்ச்சியில் என்னதான் நேர்ந்து விட்டாலும் அவனுடைய வார்த்தைகளை மதித்து அதற்கு கட்டுப்பட்டு அவனுடன் செல்ல வேண்டியதுதான் கடமை என்பதை உணர்ந்து அதன்படி நடந்து கொண்டேன் என்பதுதானே. ஆனால் அது உண்மைதானா? வேறு சில காரணங்களும் உண்டு அல்லவா? அதையெல்லாம் பழனியின் நிழலில் வாழ்ந்து கொண்டே அவனுடைய உப்பை தின்று கொண்டே எவ்வாறு கூற முடியும் கருத்தம்மாவால்? பாவம் பழனி கடலுக்கு சென்றிருக்கிறான். உண்மையை அப்பட்டமாக சொல்வதென்றால் தன்னை காப்பாற்றி கொண்டு விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தப்பியோடி வந்தவள் தானே அவள். தாய் தந்தையரிடம் எல்லை இல்லாத அன்பு கொண்டிருந்தாள் என்றோ, கட்டிய கணவனிடம் எங்கும் காண முடியாத கடமை உணர்வுடன் நடந்து கொள்ள எண்ணினாள் என்றோ சொல்வதற்கில்லை. பஞ்சமி சொன்னது போல அவள் மரக்கான் பின்னால் ஓடி சென்று விடவில்லை. ஊர் செய்திகளை கூறிக்கொண்டே வந்தபோது தகப்பனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்ட துரதிர்ஷ்டத்தையும் பஞ்சமி சொன்னாள். அதோடு தாங்க முடியாத வெறுப்புடன் பல்லை நர நரவென்று கடித்து கொண்டே சொன்னாள் பஞ்சமி, அக்கா, நீ அந்த துளுக்கனை கட்டிக்கிட்டு திரிஞ்சேன்னு சொல்லுதா அந்த தடிச்சி? கடற்கரைய அசுந்த பண்ணிக்கிட்டு இருந்தியாம் நீ. மிகுந்த ஆற்றாமையுடன் பஞ்சமி தொடர்ந்து சொன்னாள். பாவம், அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. பஞ்சமியின் பேச்சுக்கு தலை அசைக்க கூட செய்யாமல் கல்லாய் சமைந்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தாள் கருத்தம்மா. அவளுக்கு தலை சுற்றியது, கண்கள் இருண்டன. தொடர்ந்து பல்வேறு சமாச்சாரங்களை கூறிக்கொண்டிருந்தாள் பஞ்சமி. அவள் சொன்னதிலிருந்து ஒரு விஷயம் தெரிய வந்தது. இன்றும் அவளுடைய பேச்சு கடற்கரையில் அடிபட்டு கொண்டுதான் இருக்கிறது. சலிப்பு தட்டாமல் பெண்கள் அதை வம்பளந்து கொண்டுதான் இருக்கின்றனர். மிகவும் மானியாக வாழ்ந்து வந்த அப்பா காதுக்கும் அந்த செய்தி எட்டிவிட்டது. அப்பா அவளை மனமாற மன்னிப்பாரா? பழையபடி பஞ்சமி ஃபரே குட்டியை பற்றி பேச ஆரம்பித்தாள். அந்த இளைஞனின் சோக கதையை விவரித்தாள் அவள். பாவம், அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல, பட்டினிதான். பசியோட கடற்கரையில அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. பார்த்தாலும் பைத்திய மாதிரி தான் இருக்கும். ஒரே கன்றாவியா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவனை பற்றி சொல் என்றோ சொல்ல வேண்டாம் என்றோ கருத்தம்மா சொல்லவில்லை. உள்ளூர அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான் அவளுக்கு. அப்போது இருந்த சூழ்நிலைக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்திருந்தால் அவளே முந்திக் கொண்டு அதையெல்லாம் விசாரித்து அறிந்து கொள்ள முற்பட்டிருப்பாள். பஞ்சமி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உருமாலும் மஞ்சள் சட்டையும் அணிந்தபடி வாப்பாவின் கையில் தொங்கியபடி முன்னொரு நாள் அந்த கடற்கரைக்கு வந்து சேர்ந்த சிறுவனை கருத்தம்மா மனக்கண்ணால் கண்டு கொண்டுதான் இருந்தாளோ?
அன்று அவள் அவனுக்கு ஒரு சங்கை பரிசாக அளித்தாள். இதே போல அந்த காதல் நாடகத்தின் பல்வேறு காட்சிகள் நொடி இடையில் அவள் மனத்திரையில் ஓடிக்கொண்டிருந்தனவோ. வாழ்வு விலை மதிக்க முடியாதது. அது அழிந்து போய்விட்டது. அழிந்துதான் போயிற்றா, இல்லை அழிக்கப்பட்டு விட்டது? சுய நினைவின்றி அவள் பஞ்சமியிடம் கேட்டாள். இப்போதும் சின்ன முதலாளி தோணி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருப்பாரா? பஞ்சமி பதில் சொன்னாள். சில சமயம் பாடிக்கிட்டு உட்கார்ந்திருப்பாரு. அவன் பாடிக்கொண்டிருக்கும் அந்த பாடலுக்கு என்ன பொருள் என்பதை பஞ்சமி அறிவாளா? அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை அவளுக்கு. கருத்தம்மா கேட்டாள். நீ பாக்குது உண்டா? எப்போதாவது பாப்பேன். அப்போ என்ன பத்தி ஏதாவது உன்கிட்ட கேட்பாரா? இப்படி கேட்டபோது கருத்தம்மாவின் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. பஞ்சமி பதில் சொன்னாள். ஆஹா, என்ன பார்த்தா சிரிப்பாரு, அவ்வளவுதான். இல்ல, உன்னை பத்தி ரொம்ப கேட்பான் என்று அன்று வரையில் கேட்டிராத ஒரு கர்ஜனை எழுந்தது. சட்டென்று அதை இனம் கண்டு கொள்ள முடியவில்லை. பழனி முன்னால் நின்று கொண்டிருந்தான். பஞ்சமியும் கருத்தம்மாவும் அலறி புடைத்து கொண்டு எழுந்து நின்றனர். கருத்தம்மாவின் ரகசியம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. அன்று வரையிலும் ஏற்பட்டிராத துணிச்சல் பிறந்துவிட்டது கருத்தம்மாவுக்கு. அறிவு சுறுசுறுப்பு அடைந்தது. அதோடு எதிர்கால வாழ்வை பற்றி தெளிவில்லாத திட்டம் ஒன்றும் உருவாயிற்று. அவள் வாழ்ந்த வாழ்க்கை, அதன் தன்மை, நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் அவளை இந்த முடிவுக்கு இழுத்து கொண்டு வந்து தள்ளிவிட்டன. அன்று வரையிலும் அவள் பயந்து பயந்து வாழ்ந்தாள். எடுத்ததற்கெல்லாம் பயம்தான் அவளுக்கு. மனோபலம் என்பதை மருந்துக்கும் காண முடியாது. ஆனால் அவளும் உண்மையிலேயே சீரும் சிறப்புமாக வாழ பிறந்தவள்தான். ஆனால் அவளுடைய வாழ்வில் இந்த மாற்றம் திடீரென்று நிகழ்ந்து விட்டது. பஞ்சமி வந்து சேர்ந்ததுதான் அதற்கு காரணமாகவும் இருக்கலாம். அவளுக்கு இப்போது ஒரு துணை கிடைத்து விட்டது. மேலும் அவளுடைய ரகசிய எண்ணங்கள் அனைத்தும் வெட்ட வெளிச்சமான பின்பு மூடி மறைப்பதற்கு என்ன இருக்கிறது? யாருக்கு பயப்பட வேண்டும்? உத்தரவாதம் கொண்ட ஒரு வாழ்க்கை உண்டு என்ற எண்ணமோ, மேலும் வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோ இப்போது அவளுக்கு இல்லை. வாழ்க்கை பாதையில் தடுமாறி இடறி விழந்து குறை நாட்களையும் வாழ்ந்து தீர்ப்பதற்கு பஞ்சமி உற்ற துணையாக வந்து சேர்ந்து விட்டாள். இருந்தாலும் அவள் அதற்கு முன் பலமுறை கணவனிடம் கூறிய வாக்குறுதிகளை மீண்டும் அன்று சொல்லத்தான் செய்தாள். அவள் தன் மனதில் இருந்த உண்மைகளை எல்லாம் மனம் விட்டு அவனிடம் சொன்னாள். ஃபரி குட்டி சிறு வயதில் அவளுடைய தோழனாக இருந்தான் என்பதற்கு மேலாக ஏதாவது ரகசியம் உண்டோ என்று திரும்ப திரும்ப கேட்டான். அதற்கு அவள் சொன்ன பதில் எல்லாம் தான் கெட்டு போகவில்லை என்பதுதான். அது மட்டும் தெரிந்தால் போதாது பழனிக்கு. அவன் கேட்டான். நீ அவன் மேல ஆசை வச்சிருந்தியா? வாழ்க்கையில் தனக்கு சொந்தம் என்று இருந்த அனைத்தையும் இழந்துவிட்டு பித்து பிடித்தவன் போல் கடற்கரையில் வாய்விட்டு பாடிக்கொண்டே அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் ஃபரி குட்டி பஞ்சமி மனம் உருக மிகுந்த உணர்ச்சியுடன் விவரித்தாளே, அதே கோலத்தில் கருத்தம்மாவின் கண் முன்னால் தோன்றினான். நான் வாழ்நாள் முடிவது வரை இப்படி பாடிக்கொண்டே இருப்பேன். திருக்குன்றப்புழை கடற்கரையில் கேட்க வேண்டாமா? அதற்காகத்தான் என்று அவன் அன்று சொன்ன வார்த்தைகள் அவளுடைய செவியினுள் முழங்கின. தோணியும் வலையும் வாங்கினதும் எனக்கு வியாபாரத்துக்கு மீன் தருவீங்களா? சட்டென்று அந்த கேள்விக்கு பதில் பிறக்காததால் மீண்டும் ஒரு தடவை அதே கேள்வியை கேட்டான் பழனி. இனிமேலும் மூடி மறைத்து கொண்டிருப்பதில் என்ன லாபம் என்ற கேள்வியை அவளுடைய மனதினுள் யாரோ எழுப்பினார்கள். நீ குற்றவாளி அல்ல. கல்யாணத்திற்கு முன் நீ ஒருவனிடம் காதல் கொண்டிருந்தாய். இதில் தவறு என்ன இருக்கிறது? கருத்தம்மா பதில் சொன்னாள். ஆசை வச்சிருந்த. அப்போது அந்த அறைக்குள் சவ அமைதி நிலவியது. அந்த அமைதியை எந்த ஓசையாலும் குலைக்க முடியாது என்றும் தோன்றியது. ஆனால் பழனியின் கேள்வி அந்த அமைதியையே குலைத்து விட்டது. நீ அவங்கிட்ட பேசி விடை பெற்றுக்கிட்டு தான் வந்தியோ? அதற்கு அவள் ஆமாம் என்றோ இல்லை என்றோ பதில் சொல்லவில்லை.
பழனியின் வாயிலிருந்து அதற்குள் அடுத்த கேள்வி வந்தது. இனிமே என்னைக்கு பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு வந்த? அத பத்தி ஒண்ணும் நான் சொல்லல. குழந்தை விழித்து கொண்டு வீல் என்று கத்திற்று. அவள் குழந்தையை எடுத்து வைத்து கொண்டு பால் கொடுத்தாள். அன்று அவளால் பழனியின் மனதை தன் பக்கம் இழுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவளுடைய வாய் மட்டும் அவனுடைய மன ஓட்டத்திற்கு இசைவாக ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பல்வேறு வாக்குறுதிகளை அடுக்கிக் கொண்டே இருந்தது. சாதாரணமாக ஒரு பெண் திருமண சடங்கின் போது உதடு அசையாமல் ஓசைப்படாமல் வழங்கும் வாக்குறுதிகள் அவை. இவளோ வாய் விட்டு அழுத்தம் திருத்தமாக கூற ஆரம்பித்து விட்டாள். வேறு என்னதான் செய்ய முடியும் அவளால்? ஆமாம், அவள் முகத்தில் அதே கேள்விக்குறிதான். அதிகாலையில் எழுந்த பழனி எங்கோ வெளியில் சென்றான். அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. பஞ்சமி கேட்டாள். அக்கா, அத்தான் கோவிச்சுக்கிட்டு இருக்காரோ? கருத்தம்மா சொன்னாள். பஞ்சமி, நம்ம 2 பேருக்கும் இனிமே யாருமே இல்லை. வெறும் அனாதைக நாம. அக்கா, உனக்காவது வீடும் குடியும் இருக்குது, எனக்கு அது கூட இல்லையே. இல்ல பஞ்சமி, அப்படி இல்ல. நாம 2 பேரும் ஒரே மாதிரிதான். நமக்குன்னு சொந்தமா ஒண்ணும் இல்ல. இனிமே நாம 2 பேரும் ஒன்னா இருப்போம். கருத்தம்மா தொடர்ந்து சொன்னாள். செம்பன் குஞ்சுவுக்கு பிறந்த குழந்தைகள் அத்தனையும் மணிகள். அன்று மத்தியானம் வீடு வந்து சேர்ந்த பழனியிடம் கருத்தம்மா ஒரு கோரிக்கை எழுப்பி கேட்டாள். எனக்கு ஒரு வாட்டி நீர் குஞ்சத்துக்கு போகணும். அவன் பதிலே பேசவில்லை. செம்பன் குஞ்சுவுக்கு அப்போதிருந்த துரதிர்ஷ்ட நிலையை பழனியிடம் விரிவாக சொன்னாள் கருத்தம்மா. எங்க அப்பாவுக்கு வேறு யாருமே இல்ல. அதற்கும் அவன் பதில் சொல்லவில்லை. அன்று வழக்கம் போல அவன் தூண்டிலில் இறை கோத்து கொண்டிருந்தான். கருத்தம்மா பாத்திரத்தில் சோறு எடுத்து வைத்தாள். தூண்டிலும் நண்டும் எடுத்துக்கொண்டு முன்னால் நடந்து சென்றான் பழனி. அவன் பின்னால் ஒரு கையில் சோற்று பாத்திரமும் மறு கையில் குழந்தையுமாக சென்றாள் கருத்தம்மா. அன்றும் குழந்தை கையை தூக்கி விடை கொடுத்தது. தோணி சிற்றலைகளை தாண்டி சென்று கொண்டிருந்த போது அவன் பின்பக்கம் திரும்பி பார்த்தான். அப்போதும் குழந்தை கையை தூக்கி வைத்து கொண்டுதான் இருந்தது. கருத்தம்மா அங்கு அந்த கடற்கரையிலேயே சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தாள். அப்போது அந்தி சாயும் நேரம். மேற்கு வானம் தீயிலிட்டு எடுத்த தங்க தகட்டை வளைத்து வைத்தது போல் செக்கச்சவேல் என்று இருந்தது. ஒரே இரத்த சிவப்பு. கருநீல கடலும் ஒளி பொருந்திய அந்த தங்க தகடும் ஒன்று சேர்ந்து இணையும் இடத்தில் கன்னங்கரிய ரேகை ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ரேகைக்கு மறுபக்கம் ஒரே மர்மம், யாருமே அறிந்திராத மர்ம சுரங்கம். எல்லை காண முடியாதபடி விரிந்து கிடக்கும் அந்த வெள்ளக்காட்டில் பழனியின் தோணி தென் திசை நோக்கி பாய்ந்து செல்கிறது. பழனி பலமாக துடுப்பு வலித்து தோணியை முன்னே தூக்கி எறிந்து கொண்டு செல்கிறான். சில சமயம் தோணி தண்ணீரில் அமிழ்ந்து மீண்டும் எழும்பி செல்கிறது. இதன் காரணமாக தோணியினுள் சிறிது தண்ணீர் உட்புகுந்து தேங்குகிறது. இதுபோல் மிகுந்த ஆயாசத்துடன் உடம்பை வளைத்து தோணியை செலுத்தி எத்தனையோ நாட்களாகிவிட்டன. பேருறக்கத்தில் ஆழ்ந்து போன ஊக்கமும் வலிவும் மீண்டும் உயிர் கொண்டு எழுந்து நின்று கும்மாளம் போட ஆரம்பித்தன. அளவிட முடியாத அந்த ஊக்கத்தையும் வீறு கொண்டு எழுந்த சக்திகளையும் தன்னுள் அடக்கிக் கொள்ள முடியாமல் உடம்பு தவியாய் தவித்தது. இந்த வேகம் போதாது, போதவே போதாது. ஆனால் என்ன செய்வது? தோணியோ மிக சிறிது தூர தொலைவில் கண்களுக்கு புலப்பட்ட அந்த கரிய ரேகையை நோக்கி தோணியினுள் தண்ணீர் புகுந்து தேங்குவதையும் உணராது அவன் போக்கில் கன வேகத்துடன் முன்னேறி சென்று கொண்டிருந்தான். வீறு கொண்டு எழுந்த சக்திகளின் சீரலையும் கர்ஜனையையும் அந்த விசாலமான சூன்ய வெளியில் யாருமே கேட்டதில்லை. பழனியின் சின்னஞ்செறிய தோணி வான மண்டலத்தில் சீறி பாய்ந்து கொண்டு செல்கிறது. உறங்கி கிடந்த அவனது சக்திகளை யார் தூண்டிவிட்டு விட்டார்கள்? இனிமேல் மீண்டும் அதை உறக்கத்தில் ஆழ்த்த எந்த சக்தியால் முடியும்? உடலோடு உறைந்து கிடந்த அசுர பலத்தை கட்டவிழ்த்து விட்ட பின்னர் இனிமேல் என்ன செய்ய முடியும்? அவன் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறான். தன் உணர்வின்றி மேலும் மேலும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறான் அவன்.
கடல் யானை கூட்டம் ஒன்று தோணியை சுற்றி வந்துவிட்டு உருண்டு சென்று கொண்டிருந்தது. அதில் ஒன்று தனது முதுகினால் தோணியை இடித்துவிட்டு மேலே எழும்பிற்று. தோணியும் தண்ணீர் மட்டத்தில் இருந்து மேல் நோக்கி எழுந்தது. கணப்பொழுதில் தோணி கவிழ்ந்து விடலாம். அப்போது பழனியின் கண்களில் இருந்து தீப்பொறி பறந்தது. அவன் பற்களை நர நரவென்று கடித்து கொண்டு பெருங்குரல் எடுத்து கர்ஜித்தான். கர்ஜனை என்று சொல்லிவிட முடியாது, பயங்கரமான அலறல்தான் அது. கடல் யானையின் முதுகில் மோதி மேலே எழும்பிய தோணியை தனது வலுவையெல்லாம் ஒன்று திரட்டி முன்னே செலுத்தினான் பழனி. இத்தனை காரியமும் ஒரு கண பொழுதினில் நிகழ்ந்து முடிந்துவிட்டது. நல்ல வேளை தோணி கவிழ்ந்து விடவில்லை. கடல் யானைக்குத்தான் முதுகெலும்பு நொறுங்கி போய்விட்டதோ என்னவோ. அது தண்ணீரில் அமிழ்ந்து விட்டது. மீண்டும் தோணியை அதிவேகமாக செலுத்தி கொண்டு சென்றான் பழனி. மேற்கே மேற்கே அதே திசையில் எங்கேதான் போகிறான் அவன்? இந்த மேற்கு திசைக்குத்தான் முடிவு என்பதே கிடையாதா? கடற்கரையில் அவனுடைய குழந்தை எவ்வித காரணமும் இன்றி திடீரென்று அழ ஆரம்பித்து விட்டது. ஒரு கால் பழனி அந்த குழந்தையின் தகப்பன் பேய் வெறி கொண்டு ஆழ்கடலில் சென்று கொண்டிருந்தது அந்த களங்கமற்ற இதயத்திற்கு புலப்பட்டதோ என்னவோ. தன் தகப்பன் முடிவற்ற அந்த வெள்ளக்காட்டில் மேற்கு திசையில் சென்று கொண்டிருந்ததை கண்டதால் தான் அந்த குழந்தை அழுததோ? ஆனால் பழனியின் செவிக்கு குழந்தையின் அழுகை எட்டவில்லை. ஏனெனில் காற்று கிழக்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் அக்கினி பரீட்சையில் கடல் யானையின் முதுகெலும்பை நொறுக்கி கொண்டு அவன் முன்னேறி சென்றபோது வாய் விட்டு அலறினானே, அந்த அலறலை காற்று சுமந்து வந்து கரை சேர்த்து விட்டு சென்றது. அந்த அலறல் கருத்தம்மாவின் செவியிலும் விழுந்திருக்குமா? விழுந்திராது. அதற்கு அவள் தூய உள்ளத்தினளாக இருந்திருக்க வேண்டும். அவள் அப்படி இல்லையே. பழனியோ ரகசிய சுரங்கத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறான். வட்ட நிலா கடலில் இருந்து மேல் எழுந்து வந்து கொண்டிருந்தது. புதிய உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை அவன் உள்ளத்தில் தளிர்விட்டது. அந்த உலகத்திலோ வெள்ளி பரப்பில் நீல தகடுகளை யாரோ வீசி எறிந்திருக்கிறார்கள். அதே சமயம் பழனியின் மனதில் மற்றொரு பீதியும் எழுந்தது. இப்போது நாற்புறமும் அவனை அடிவானம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய உலகம் மிகவும் சுருங்கிவிட்டது. அவன் தன்னுடைய பலம் பூராவையும் ஒன்று சேர திரட்டி தோணியை முன்னால் இட்டு செல்ல வேண்டும். கடல் பாம்புகள் அவனுடைய தோணிக்குள் நுழைந்தன. கருநீல பின்னணியில் எல்லையின்றி விரிந்து கிடக்கும் வெள்ளி தகடுகளின் மீதெல்லாம் அவை இழைந்தோடிக் கொண்டிருந்தன. தோணி விளிம்பில் வாலை மட்டும் ஊன்றிக்கொண்டு எழுந்து நின்றன சில. மீண்டும் நீரில் அவை நழுவி விழுந்து மறைந்தன. தோணிக்குள் 2 அரவுகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தபடி கிடந்தன. மேற்றிசையில் இருந்து அடிவானத்தை காண ஒட்டாமல் மறைத்து கொண்டு மலை போன்ற ஓர் அலை உருண்டு திரண்டு முன்னேறி வந்து கொண்டிருந்தது புலப்படலாயிற்று. அப்போது அந்த பேரலையின் அடியினூடே முக்குழி போட்டு செல்ல வேண்டும் என்ற விபரீத ஆசையும் அவன் மனதில் எழுந்தது. ஆனால் பேரலை வெள்ளை சிரிப்பு ஒன்றை ஆர்ப்பாட்டத்துடன் சிரித்து முழக்கிக் கொண்டு அவனது சின்னஞ்சிறிய தோணியை அலட்சியமாக தனது சிரசில் ஏந்தி எடுத்து தூக்கி அப்பால் தள்ளிவிட்டு சென்றது. அந்த இடத்தில் அலைகள் எதுவும் இல்லை. ஒரே சவ அமைதி நிலவிற்று. ஆனால் அங்கே கடல் கன்னங்கரிய நிறம் கொண்டதாயிருந்தது. தென்மேற்கு திசையில் மிக நீண்ட ராட்சச நாக்கு ஒன்று கடலில் கீழ் பரப்போடு நெடுந்தூரம் நீண்டு சென்று கொண்டிருப்பதாய் தெரிந்தது. அங்கு நிலவிய அமைதியிலும் ஒரு கம்பீரம் தெரிந்தது. இட்டு செல்கிற வழியில் தோணி செல்ல மறுத்தது. ஆமாம், அது ஒரு நீரோட்டம்தான். எங்கேயோ இருந்து ஒரு சுழிப்பு ஏற்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த நீரோட்டத்தின் விசையில் கடலின் மடி மீது உறைந்து கிடக்கும் களிமண் கட்டை கூட நிகழ்ந்து கரைய ஆரம்பித்து விட்டது. அவன் துணிந்து விட்டான். நீரோட்டத்தை எதிர்த்து போராடுவது என்ற தீர்மானத்துக்கு வந்து விட்டான் அவன். நீரோட்டம் பழனியின் தோணியை தன் வழிக்கு இழுத்து கொண்டு சென்று விடுமா? அவன் நீரோட்டத்திற்கு எதிர்முகமாக துடுப்பு வலித்து முன்னேற துணிந்து விட்டான். அப்போது ஆங்காங்கு விசித்திரமான ஒளிக்கதிர்கள் சிதறிக் கொண்டிருந்தன.
அதனோடு எதையோ தேடி துலக்க பார்க்கிறான் அவன். சிற்றலை ஊஞ்சலில் உறங்கி கிடந்தன. ஒரு கூட்டம் காகங்கள், கடற்காகங்கள். ஆழ்ந்த தூக்கம்தான். திடீரென்று ஏதோ பிராண அபாயம் ஏற்பட்டது போல் அவை மேலெழுந்து பறந்தன. கிரீச்சிட்டு கத்திக்கொண்டு மேலே சென்றன. தோணியை கண்டு பயப்படவில்லை அவை. கடலின் அடிபாகம் அதிர்வது நன்றாக தெரிந்தது. சுறா மீன், வேறொன்றுமில்லை. சுறா மீன் கடல் காகத்தை கவ்விக்கொண்டிருக்கிறது. பழனி தூண்டில் போட்டான். இது லேசான காரியம் அல்ல. கூறிய அறிவு படைத்த புத்திசாலியான ஒரு முக்குவன் செய்யக்கூடிய காரியம் அது. அக்காவும் தங்கையும் நீண்ட நேரம் பொழுது போவது தெரியாமல் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது நடந்தேறிய நிகழ்ச்சிகளை குறித்து எதுவும் அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை. தாயை குறித்தோ அல்லது ஃபரி குட்டியை குறித்தோ பேசிக்கொள்வதற்கு இனிமேல் ஒன்றுமில்லை. அதெல்லாம் ஏற்கனவே பேசி தீர்த்துவிட்ட விஷயங்கள். ஆனால் அப்போதும் செம்பன் குஞ்சுவின் சமாச்சாரம் ஓர் உயிர் பிரச்சனையாகத்தான் அவர்களுக்கு பட்டது. அதோடு நல்ல திறமைசாலியான செம்பன் குஞ்சுவின் பெண்களாகிய அவர்களுடைய வாழ்வும் ஒரு கேள்விக்குறியாகவே எஞ்சி நின்று கொண்டிருந்தது. பேசிக்கொண்டிருந்த பஞ்சமி உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டாள். அப்போதும் கருத்தம்மாவுக்கு தூக்கம் வரவில்லை. காற்று ஓயாமல் வீசிக்கொண்டிருந்தது. அன்று வரை கேட்டறியாத இசை இன்பமும் காற்றில் கலந்து நின்றது போல் பட்டது. ஃபரே குட்டியின் சோக கீதம் அந்த காற்றில் ஒன்று சேர கலந்து நிற்கிறதோ என்று கூட சந்தேகப்பட்டாள் கருத்தம்மா. அவள் ஊன்றி கவனிக்கலானாள். விட்டு விட்டு கவனித்து கொண்டே இருந்தாள். அன்று அவள் தன் வாழ்நாளிலேயே முதன்முறையாக ஃபரி குட்டி என்ற மனிதனின் கரங்களுக்குள் வழுவி சென்று விட்டாள் என்று தோன்றிற்று. அப்போது அவளுடைய கணவன் தன்னந்தனியாக ஆழ்கடலுக்குள் சென்றிருக்கிறான். தூரக்கடலில் தூண்டில் போட்டு கொண்டிருக்கிறான் அவன். அவளோ அந்த காலத்தில் வாழ்ந்திருந்த பெண்மணி போல் கடற்கரையில் தவத்தில் ஆழ்ந்து கிடக்க வேண்டும். ஏகாக்கிர சித்தத்துடன் தவத்தில் முயங்கி நின்று கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவளோ ஃபரி குட்டியை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாள். கருத்தம்மா அப்போது பூரண விழிப்பு நிலையில் இருக்கவில்லை. உறக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கவும் இல்லை. ஃபரி குட்டி உத்தமன், சாது, நல்லவன், அன்புமயமானவன். யாருக்குமே தெளிவாக புலப்படக்கூடிய காரியங்கள்தாம் இவை. இந்த ஜென்மத்தில் அவளால் ஃபரி குட்டியை மறக்க முடியாது. அவள் அவனை மறக்கப் போவதும் இல்லை. ஃபரி குட்டி அவளுடைய சொத்து, அவளுக்கு மட்டும் சொந்தமான சொத்து. அப்போது அவளுடைய மனசாட்சி அவளை துன்புறுத்தவில்லை. அவளுடைய தறி கெட்டு பாயும் எண்ண சுழல்களுக்கு எதிராக போராடவும் இல்லை. இதயத்தில் வேதனை இல்லை, துன்பமும் இல்லை. மயக்க நிலையில் ஆழ்ந்து கிடந்த அவள் தனக்குத்தானே ஏதோ புலம்பிக் கொண்டிருந்தாள். அவள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஃபரி குட்டி வருவான், வா என்று அவளை அழைப்பான். அழைப்பு வந்த மாத்திரத்தில் பதில் குரல் கொடுக்க வேண்டும். உறங்கிவிடக் கூடாது. உறங்கி கிடக்க வேண்டிய நேரம் அல்ல அது. வலுக்கட்டாயமாக முயன்று தூக்கத்தை கலைத்தாள் அவள். கருத்தம்மா, கருத்தம்மா கண் விழித்தாள். யாராவது அவள் பெயர் சொல்லி அழைத்தார்களா? கருத்தம்மா. நெடுந்தூரத்திலிருந்து சன்னமாக ஒரு குரல் வருவது போல் இருந்தது. அரை குறை பிரக்ஞை நிலையில் எழுந்தது. வெறும் மயக்கம்தானோ? அல்லது உண்மையாக யாராவது வந்து நின்று கொண்டு அவளை பெயர் சொல்லி அழைக்கின்றார்களோ? அப்போது மீண்டும் அழைக்கும் குரல் எழுந்தது. கருத்தம்மா. என்றாலும் நடுநிசி வேளையில் இவ்வாறு ஒருவன் கதவை தட்டியபடி பெயர் சொல்லி அழைக்கிறானே. இதற்கு முன்னும் மற்றொரு குரல் வீட்டு முற்றத்தில் இருந்து எழுவது உண்டு. கடலில் இருந்து திரும்பி வருகின்ற பழனியின் குரல்தான் அது. அநேகமாக அவன் திரும்ப வந்து சேருகிற நேரம்தான் அது. கருத்தம்மா. அவனுடைய குரல்தானா அது? அல்லது வேறு யாரேனும் கூப்பிடுகிறார்களா? அவள் என்ன என்று கேட்டாள். அந்த குரல் கதவை திறக்க சொல்லவில்லை. அப்படி சொல்வதுதான் வழக்கம். இருந்தாலும் அவள் அன்று எழுந்து வந்து கதவை திறந்தாள். வழக்கத்தை விடவும் அன்று காற்று சற்று உக்கிரமாக வீசிக்கொண்டிருந்தது. சினம் கொண்டு சீறிக்கொண்டிருந்தது. நிர்மலமான நில ஒளி கண்ணெட்டும் திசைக்கு பறந்து கிடந்தது. ஆனால் வாசலில் ஒருவரையும் காணோம். அவள் வீட்டின் மேல்புறம் வந்து நின்று கொண்டு அங்கும் இங்கும் பார்த்தாள்.
அங்கிருந்து கடற்கரை நோக்கி சென்றாள் அவள். அப்போது நிலவொளியில் ஒருவன் நின்று கொண்டிருந்தது புலப்பட்டது. ஃபரி குட்டி. கருத்தம்மா பயப்படவில்லை, வேறிட்டு கத்தவும் இல்லை. அவன் வந்து கூப்பிட்டு அவனுக்காகவே கதவை திறந்து கொண்டு வந்தது போல் வந்தாள் அவள். அவளை நோக்கி சாவதானமாக அடியெடுத்து வந்தான் ஃபரி குட்டியும். அந்த உருவம் அவளை கூர்மையாக பார்த்தது. இப்போது அவன் அவளுடைய சின்ன முதலாளி அல்ல. அடியோடு உருக்குலைந்து சோர்வில் ஆழ்ந்து போய்விட்டான். அவன் அண்டையில் நெருங்கி வந்த போது கூட அவள் பயப்படவில்லையா? அவன் அவளுடைய ஸ்தனங்களையும் பிருஷ்ட பாகத்தையும் வெறித்து பார்க்க மாட்டானா? இல்லை, இப்போது அவளுக்கு அந்த பயம் இல்லை. ஸ்தனங்கள் இப்போது முன்போல் வசீகரமாகவோ எடுப்பாகவோ இல்லைதான். அந்த ஸ்தனங்கள் இப்போது ஒரு சின்னஞ்சிறு குழந்தையின் பிஞ்சு உதடுகளில் பாலை பீச்சி அதன் முகத்தில் உவகை கொப்பளிக்க செய்து கொண்டிருக்க செய்கின்றன. என்னதான் இருந்தாலும் பழனி கடலுக்கு சென்றிருக்கின்ற வேளையில் அர்த்த சாமத்தில் அந்நிய புருஷன் ஒருவனுடன் உரையாடி கொண்டு நிற்கலாமா என்ன? கருத்தம்மாவுக்கு இப்போது பழைய பயம் எதுவும் இல்லை. அவள் அதற்கு முன்னும் யாரும் இல்லாத வேளையில் அவனை சந்தித்தது உண்டல்லவா? அதோடு கணத்துக்கு கணம் உருக்குலைந்து அழிந்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவனுக்கு இது போன்ற சந்திப்பாவது நிமிஷ நேர அமைதியையும் மன சந்துஷ்டியையும் தரும் என்றால் குறைந்தபட்சம் அதையேனும் அவனுக்கு கொடுக்கலாம் அல்லவா? அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தனர். அவளுடைய வாழ்வை குலைத்த ஆடவன் அவள் முன்னால் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு என்றுமே தன்னிடத்தில் தீரா காதல் உண்டு என்பதை கருத்தம்மா நன்கறிவாள். எந்த காலத்திலும் என் நிலையிலும் எப்படிப்பட்ட படு மோசமான சூழ்நிலையிலும் அவன் தன் மீது கொண்டுள்ள காதலுக்கு அழிவு கிடையாது என்பதும் அவளுக்கு நன்கு தெரியும். எந்த நிமிஷத்திலும் அவளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருப்பான் அவன். அவனிடம் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம். அனைத்தையும் சகித்து கொள்வான் அவன். கொஞ்ச நேரத்திற்குள் கருத்தம்மா தன் வாழ்வில் அதுவரையிலும் நிகழ்ந்த துயர நிகழ்ச்சிகளை, தனது வாழ்வை அதல பாதாளத்திற்கு உருட்டிவிட்ட துன்பங்களையும் தோல்விகளையும் மறந்தாள். உண்மையில் அவள் தோல்வி கண்டவள் அல்ல. விலை மதிக்க முடியாத செல்வம் ஒன்றிருந்தது அவளது கரங்களில். வேறு யாருக்கும் கிடைப்பதற்கரிய சொத்து அது. வைரம் போன்ற உடற்கட்டு வாய்ந்த ஒருவனுடைய சம்ரட்சணையில் நிர்பயத்துடன் நின்று கொண்டிருப்பதாகப்பட்டது அவளுக்கு. முன்னொரு சமயம் தன்னை பேணி காப்பாற்ற ஒருவன் வந்து சேர்ந்ததை எண்ணி அவள் தனக்குத்தானே மகிழ்ந்து போய்விடவில்லையா? அதேபோல் இப்போதும் அவள் மனதில் ஓர் உவகை பொங்கிற்று. அவளும் வாழ்நாளை பதறாத உள்ளத்துடன் தான் கழித்து வந்தாள். ஒரு நாள் அவள் பசி துயரத்தில் வாடியது கிடையாது. வெளி உலகத்து தொல்லைகள், கஷ்ட நிஷ்டூரங்கள் அவளை அண்ட முடியாதபடிதான் இருந்தன. இது போன்ற எண்ணங்களில் பிறந்த மன உறுதியில் தெம்போடு வாழ்ந்து வந்தாள் அவள். அவளுடைய கணவன் பழனி திடகாத்திரம் வாய்ந்தவன், பலசாலி, அதோடு நல்ல நெஞ்சுரம் வாய்க்க பெற்றவன். ஆனால் அவள் மீது அன்பை சொரிந்திருந்தான் அந்நியன் ஒருவன். அந்த அன்புக்கு அடிமை அவள். அவ்வாறு அவளிடம் மாறாக காதல் கொண்டு நெஞ்சை பறி கொடுத்தவன் அப்போது அவள் கண் முன்னால் நின்று கொண்டிருந்தான். ஃபரி குட்டியின் விரித்த கைகளிடையே சரேல் என்று விழுந்தாள் கருத்தம்மா. அவனது மார்போடு ஒன்றுபட்டு இணைந்தாள். அவர்களுடைய வதனங்களும் ஒன்றாக இணைந்தன. அவளுடைய காதோடு முணுமுணுத்தான் அவன். என் கருத்தம்மா. என்ன? அந்நிய மதத்தை சேர்ந்த அவனும் கடற்கரையை சேர்ந்த விஷ மனம் கொண்ட இளவட்ட பிள்ளைகளும் கூர்மையாக வெறித்து பார்க்கும் அவளுடைய பிருஷ்ட பாகங்களில் அவனது கரங்கள் ஓடின. மீண்டும் ஃபரி குட்டி. கருத்தம்மா என்று முணுமுணுத்தான். அவளோ தன்னை மறந்த நிலையில், மயக்க வெறியில், உணர்வு இழந்து நின்ற நிலையில் மனம் நெகிழும்படி மிகவும் அனுசரணையான குரலில் என்ன என்று கேட்டாள். நான் உனக்கு யாரு சொல்லு? அவனது முகத்தை தனது இரு கரங்களிலும் ஏந்தி எடுத்துக்கொண்டு அரை குறையாய் திறந்திருந்த விழிகளால் அவனது அழக முகத்தை ஆசையோடு நோக்கியபடி பதில் சொன்னாள். யாரு? என் ஆசை ராசா. மீண்டும் அவர்கள் ஈருடல் ஓர் உயிராயினர். உணர்ச்சியின் உன்னத சிகரத்தில்
அவள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவனுடைய செவியினுள் எதையெதையோ அரற்றிக் கொண்டிருந்தாள். ஆலிங்கனத்தில் ஒரே உடலாக நின்ற அவர்களால் மறுபடியும் பிரிந்து நிற்க முடியவில்லை. ஆழ்கடலில் கண்களுக்கு புலப்படாத தொலை தூரத்தில் சூன்ய வெளியில் ஒரு சுறா மீன் தூண்டிலை விழுங்கிவிட்டது. மிக பெரிய ராட்சச மீன் அது. அன்று வரை அது போன்ற ஒரு மீன் அவனுடைய தூண்டிலையோ அல்ல மற்ற எவருடைய தூண்டிலையோ விழுங்கியது கிடையாது என்று உறுதியோடு கூறலாம். அந்த கடற்கரையில் அது காரும் ஒரு முக்குவனுக்கு அத்தனை பெரிய மீன் கிடைத்ததும் கிடையாது. தூண்டிலை விழுங்கியதும் அந்த ராட்சச சுறா மீன் தனது வாலை மேலே தூக்கி விசிறி அடித்தது. திக்கெட்டும் தண்ணீர் கலங்கியதில் நீர் திவலைகள் வானத்தில் தெரித்து விழுந்தன. மறுகணம் அது முன்னோக்கி குதித்து பாய்ந்தது. தண்ணீரின் மட்டத்திற்கு மேலேயே அவனால் அந்த மீனை காண முடிந்தது. அதன் வாயில் தூண்டிலை பிணைத்திருந்த கயிறு வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த கடற்கரையில் அத்தனை பெரிய மீனை பிடித்து விட்டவன் பழனி ஒருவன்தான். பழனி ஆனந்தத்தில் திளைத்து தன்னையே மறந்து களி வெறியில் ஆர்ப்பரித்தான். அப்போது கன நேரத்திற்குள் ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். கயிற்றை இழுத்து பிடிப்பதன் மூலம் சுறா மீனை அது இருக்கிற இடத்திலேயே முடக்குவதா, அல்லது கயிற்றை நெகிழவிட்டு அதன் போக்கில் கொஞ்ச தூரம் ஓட அவகாசம் கொடுப்பதா என்பதே அந்த பிரச்சனை. இரண்டில் ஒன்றை தீர்மானித்து ஆக வேண்டும். தூண்டில் கண்டத்தில் செம்மையாக சிக்கியிருந்ததால் கயிற்றை சிறிது வெட்டி இழுத்தாவதும் பிராணாவஸ்தையில் அந்த கொடிய பிராணி ஸ்தம்பித்து நின்றுவிடும். அதே சமயம் இதில் மற்றொரு பேராபத்தும் உண்டு. தோணியின் அருகில் நின்று துடிதுடித்து கொண்டிருக்கிற போது எந்த நிமிஷத்திலும் அது தனது சக்தி மிக்க வால் வீச்சில் தோணியை சுக்கு நூறாய் நொறுக்கி எறிந்துவிடும். அதன் போக்குக்கு விட்டு கொடுத்தால் தோணியும் அதன் பின்னால் சென்றாக வேண்டும். எந்த திசை நோக்கி எத்தனை காத தூரம் அது அப்படியே இழுத்து செல்லும் என்பதை யாரால் எண்ணி கணக்கிட முடியும்? அவன் அப்போதிருந்த இடத்தில் இருந்து பார்த்தாலே கரை கண்களுக்கு புலப்படுவதாக இல்லை. எந்த திசையில் கரை இருக்கும் என்பதை கூட அனுமானிக்க முடியவில்லை. ஒரு கையால் தூண்டில் கயிற்றை இறுக பிடித்து கொண்டும் அதே சமயம் மறு கையால் தோணியின் ஓட்டத்தை முடிந்தவரை சமனப்படுத்தி கொண்டும் சென்றான் அவன். அவனது கண்கள் வானப்பரப்பை துழாவின. தாரகைகளின் துணை கொண்டு திசையை நிதானிக்க கூடிய மட்டும் முயன்று பார்த்தான் அவன். அவன் தேடி பார்த்த நட்சத்திரம் கண்களுக்கு அகப்படுவதாயில்லை. மேகக்கூட்டம் வானத்திரையை மறைத்து கொண்டிருந்தது. அப்போதும் தோணி கன வேகத்தில் முன்னேறி சென்று கொண்டுதான் இருந்தது. அதுவோ கற்பனைக்கும் எட்டாத வேகம். தண்ணீரை கிழித்து கொண்டு சேரி பாய்ந்து சென்றது தோணி. அலைகளே இருக்கவில்லை. கடல் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்தது. நீரோட்டத்தின் கூரை நிதானிக்க தண்ணீரை கூர்ந்து பார்த்தான் அவன். நீரோட்டத்தின் போக்கை நிதானித்து அறிந்து கொண்டு விட்டால் கரை இருக்கும் திசை துலங்கிவிடும் என்பதே அவனது கணிப்பு. ஆனால் தீர முயன்றும் நீரோட்டத்தின் போக்கை அவனால் கணிக்க முடியவில்லை. புயலின் கொடிய வேகத்தில் தோணியை இழுத்து சென்று கொண்டிருந்தது சுறா மீன். இருந்தாலும் அது இப்படி ஒரே போக்காய் எங்கேதான் சென்று கொண்டிருக்கிறது? இப்படியே எத்தனை தூரத்தை அது விழுங்கி தீர்த்து விட்டது? இந்த பாய்ச்சலுக்கு முடிவு என்பதே கிடையாதா? பல்லை நரநரவென்று கடித்து கொண்டு பழனி வாய்விட்டு அலறினான். நில்லுடா அந்த இடத்துல! இப்படியே போய் என்னை கடல் தாயின் அரண்மனைக்கே இழுத்துக்கிட்டு போயிடலாம்னு பாக்கறையா? இந்தா, அதுக்கு காலம் வந்துடல இன்னும். அவன் பலம் கொண்ட மட்டும் கயிற்றை இழுத்து பிடித்தான். தோணியின் ஓட்டம் நொடி இடையில் தடைப்பட்டு நின்றது. அப்போது பழனி பேய் சிரிப்பு சிரித்தான். ஹ ஹ ஹ, நில்லுடா, அப்படி நில்லுடா அந்த இடத்துல! பிராணாவஸ்தையை தாங்க முடியாது படபடவென்று வாலை போட்டு அடித்து துடித்து புரண்டது சுறா மீன். மனதில் மகிழ்ச்சி பொங்கி பிரவாகம் எடுக்க தோணியினுள் தன் நிலை அறியாது துள்ளி குதித்தான் பழனி. மீண்டும் சரசரவென்று கயிற்றை இழுத்தான் அவன். மீன் மேலே எழும்பி குதிப்பதும் கீழே விழுவதுமாக அவஸ்தைப்பட்டு துடி துடித்தது. தோணி அசைவின்றி நின்று கொண்டிருந்தது. என்றாலும் நீரோட்டத்தில் சிக்கிக்கொண்டு பறந்து கிடக்கும் வெள்ளக்காட்டில் பெரிய வட்டங்களிட்டு
சுழன்று சுழன்று வந்து கொண்டிருப்பது போலவும் இருந்தது. பழனி கூர்ந்து கவனித்தான். பழனி சுழியில் சிக்கிக் கொண்டு விட்டானா? இப்போது தோணி உண்மையிலேயே தட்டாமாலை சுற்ற ஆரம்பித்து விட்டது. சுற்றி சுழன்று கொண்டே இருந்தது அது. ஆனால் அப்போதும் பழனியின் கரங்கள் தூண்டில் கயிற்றை இறுக பிடித்து கொண்டுதான் இருந்தன. அவன் வானவெளியை அண்ணாந்து பார்த்தான். ஒரே ஒரு நட்சத்திரம் கூட அவன் கண்களுக்கு புலப்படவில்லை. அவனுக்கு சொந்தமான அத்தனை நட்சத்திரங்களும் அவிந்து போய்விட்டன. அத்தனையும் மேகத்திரைக்குப் பின் மறைந்து கொண்டு விட்டன. தோணியில் நின்றவாறு நாற்றிசைகளையும் சுற்றும் சூழப் பார்த்தான் அவன். கண் வட்டத்திற்குள் அகப்படுவதெல்லாம் ஒரே தண்ணீர், வெள்ளக்காடு, முடிவில்லாத நீர்ப்பரப்பு. இப்போது ஒரு மலை, ஆமாம், மலையினும் பெரிய ஒரு மலை அவனை சுற்றி சூழ்ந்து கொண்டு வந்தது. அப்போது அவனது தோணி ஒரு அதல பாதாளத்தில் விழுந்து விட்டது போலிருந்தது. தோணியின் முன்புறம் மட்டும் தண்ணீர் மட்டத்திற்கு மேலே தெரிந்தது. கடலின் நடுநாயகமான ஸ்தானத்தில் கடற்கரையின் அரண்மனை ஒன்றிருக்கிறது. கடலின் மடியில் எழுப்பப்பட்டிருக்கிறது அது. அந்த அரண்மனையை பிறர் வர்ணிக்க கேட்டிருக்கிறான் பழனி. ஒரு நீரோட்டத்தின் பின்னால் சென்று கொண்டே இருந்தால் அது அரண்மனையின் தலைவாசலுக்கு இட்டு செல்லும். நாற்புறமும் எழும்பி நின்ற மலையின் சிகரம் மேலும் உயர்ந்து சென்று கொண்டே இருந்தது. இப்போது அவன் கயிற்றை சற்று நெகிழ விட்டான். எனினும் தோணி நின்ற இடத்தில் நில்லாமல் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. என்ன வேகம் இது! பழனி அந்த அதல பாதாளத்தில் இருந்து தப்பித்து கொண்டானா? அந்த மலையை தாண்டி சென்று விட முடிந்ததா அவனால்? அப்போது எங்கிருந்தோ அதிபயங்கரமான அலறல் ஒன்று கேட்கலாயிற்று. அன்று வரை அத்தனை பெரிய பேரோசையை அவன் செவி மடுத்ததே இல்லை. அப்போதும் மலை போன்ற அலைகள் எழுந்த வண்ணம் இருந்தன. ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே அலை வரிசை. அது போன்ற அலைகளையும் பழனி கண்டதில்லை. உருண்டு திரண்டு அவனை நோக்கி சுருண்டு வரும் அலைகள் அப்படியே மறுபடியும் தேய்ந்து மாய்ந்து நீரில் அமிழ்ந்து விடவில்லை. மலை போல் அவனை சுற்றி எழுந்து நின்று கொண்டே இருந்தன. அவ்வாறு அவனை சூழ நிமிர்ந்த அலைகளின் இரு முனைகளும் இணைந்து ஒன்றுபட்டன. பழனி சமுத்திரத்தின் கோப வெறியை ஒரு கணத்தில் ஆராய்ந்து அறிந்து கொண்டு விட்டான். அந்த அலை கூட்டத்தின் சிகரத்தோடு தோணியை நடத்தி செல்லவும் அவன் அறிவான். புயலை தன்னந்தனியாக எதிர்த்து நிற்கவும் அவனது உள்ளத்தில் தெம்புண்டு. மையிருட்டில் தோணி செலுத்தி செல்லும் வித்தையிலும் கை தேர்ந்தவன் அவன். மின்னல் பளிச் பளிச்சென்று மின்னி ஓய்ந்தது. இடி அதிபயங்கர ஓசை எழுப்பிக் கொண்டு இடித்தது. பழனி மேலும் தூண்டில் கயிற்றை நெகிழ விட்டான். அப்போது இருந்த நிலைமையில் அவன் தூண்டில் கயிற்றை இழுத்து பிடித்து கொண்டான் என்றால் தண்ணீரின் அசுர வேகமே தோணியை தகர்த்து எறிந்துவிடும். சுறாமீன் அதன் போக்கு போல் தோணியை இழுத்து சென்றுதான் பார்க்கட்டுமே. மேலே எழும்பி உயருகின்ற அலைகள் மீது ஏறுகிற போது தோணியின் சுமையை குறைப்பதற்காக பழனி தோணிக்குள் குதித்து அந்தரத்தில் எழும்புவான். தோணி அலை கூட்டத்தின் சிரசில் ஏறியதும் மீண்டும் பொத்தென்று தோணிக்குள் விழுவான். அப்போதெல்லாம் தலை குப்புற நின்று கொண்டிருக்கும் தோணி, அப்படி தலை கீழாக தொங்கிக் கொண்டிருக்கும் தோணியை அவனோடு சேர்த்து கபளீகரம் பண்ணிவிட காத்து கொண்டு நிற்கும் மற்றுமோர் அலை வரிசை. அந்த ஏழை அரையனிடம் சினம் கொண்டு கடல் கர்ஜனை புரிந்து கொண்டிருந்தது. கடலின் அலறலுக்கு புயல் ஒத்தூதுகிறது. இடி தாளம் போடுகிறது. கோரத் தாண்டவம் தான். பேய் வெறி கொண்ட கூத்து. பழனியோ அற்பத்திலும் அற்பமான ஒரு மனிதன். அவனை அழிப்பதற்கு இத்தனை உக்கிரமான சக்திகளை கடல் தாய் கட்டவிழ்த்து விட வேண்டுமா? அவள் நினைத்தால் சுழுவாக அவனை தன் மடிமேல் கிடத்தி கொண்டு விடலாமே. அலைகள் கரையிலும் ஏறிக்கொண்டு விட்டனவோ? இருக்கலாம். கரையில் இருக்கும் குடிசைகளின் கூரைகளை தடவிக்கொண்டு சென்றிருக்கலாம். அதோடு கரையில் விஷப்பாம்புகளும் இழைந்தோடி கொண்டிருக்கலாம். தொலை தூரத்தில் மிக பெரியதாய் இனம் கூற முடியாத ஒன்று மேலெழும்பி நிற்கிறது. என்ன அது? ஓர் அலையின் சிகரமா? என்ன விசித்திர கோலம்! அல்லது கொடிய விஷம் கொண்ட பிராணி ஏதேனும் தனது குகை போன்ற வாயை பிளந்து கொண்டிருக்கிறதா? யாராலும் முறியடிக்க முடியாத, உலகில் எந்த சக்திக்கும் அடிபணியாது தலை நிமிர்ந்து நின்ற
அந்த முக்குவனுடைய பலம் அழிந்து போய்விட்டதா? அவன் அப்போதும் அலைகள் வர வர எழும்பி குதித்தபடிதான் இருந்தான். போக போக அவனால் இந்த காரியத்தை ஊக்கத்துடன் செய்ய முடியவில்லை. பின்னால் வந்த அலை ஒன்று அவனையும் தோணியையும் குளிப்பாட்டி விட்டு சென்றது. இடியும் மின்னலும் அது காரும் வானத்தை மூடியிருந்த மேகப்படலத்தை கலைத்து விட்டன. அப்படி சொல்வது தவறு. அது அல்ல உண்மை. இடியும் மின்னலும் சேர்ந்து கொண்டு வானத்தையே நொறுக்கி தூள் தூளாக்கி விட்டன. இப்போது கடல் நீர் பூராவும் மெதுவாக ஒன்று திரண்டு ஒரே மையத்தில் கூடி எழும்பிற்று. தண்ணீர் அம்பாரமாய் குவிய ஆரம்பித்து விட்டது. அனைத்தையும் நிர்மூலம் செய்து விடுவேன் என்று பேய் வெறி கொண்டு கதறுகிறது சூறை. இப்போது தோணியின் தலை பாகம் ஓர் அலையின் உச்சியில் தென்பட்டது. அந்த அலை மீண்டும் உருண்டு உருண்டு சென்றபோது கவிழ்ந்து விட்ட தோணியையும் அந்த தோணியின் விளிம்பில் பற்றியபடி தொங்கிக் கொண்டிருந்த பழனியையும் காண முடிந்தது. ஒரு கணம் மூச்சு விட்டு கொண்டு மீண்டும் அடி வயிற்றில் இருந்து குரலெடுத்து அலறினான் அவன். கருத்தம்மா! சூறைக்காற்றின் ஹூங்காரத்தையும் மீறிக்கொண்டு கேட்கலாயிற்று பழனியின் அலறல். அவன் குரல் சூறைக்காற்றின் அரவத்தையும் முறியடித்து விட்டது. அவன் கருத்தம்மாவை கூவி அழைக்க காரணம் என்ன? ஒரு காரணம் உண்டு. அது மிகவும் முக்கியமான விஷயமும் கூட. கடலுக்கு செல்கின்ற முக்குவனின் உயிர் கரையில் இருக்கும் முக்குவத்தி கையில்தான் இருக்கிறது. அவள்தான் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டிய தேவதை. பண்டை காலத்தில் வாழ்ந்திருந்த ஒரு பெண்மணி தவ பலத்தால் கடலுக்குள் சென்ற கணவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கவில்லையா? மோனத்தவத்தில் ஆழ்ந்திருந்து மீண்டும் அவனை கரை சேர வைத்து விடவில்லையா? தன் மனைவியையும் முயன்று பார்க்க வேண்டும் என்று கோருகிறான் பழனி. தானும் அன்று தப்பி வந்த முக்குவனைப் போல் தப்பி வந்துவிட முடியும் என்று எண்ணுகிறான் அவன். ஏன் முடியாதா? அவனுக்கும் ஒரு மனைவி இருக்கிறாளே, அவள் மட்டும் தவத்தில் ஈடுபட்டு நிற்க மாட்டாளா என்ன? அதற்கு முந்திய இரவு கூட அவள் அவனுக்கு எத்தனையோ வாக்குறுதிகள் தரவில்லையா? பேய் காற்றின் உக்கிரம் மேலும் வலுத்தது. அதோடு காற்று அலைகளையும் தன் கட்சியில் சேர்த்து கொண்டு விட்டது. 2 சத்ருக்களையும் முறியடித்து வெற்றி வாகை சூடி விடுவான் பழனி. மீண்டும் ஒரு ராட்சச அலை ஒன்று எழுந்து அவனை நோக்கி உருண்டோடி வந்தது. அவனது குரல் கரு என்று மட்டும் உச்சரித்தது. அவன் எண்ணியதை சொல்லி முடிப்பதற்குள் அவனை மூழ்கடித்து கொண்டு சென்றது அலை. ஒன்றுமில்லை. புயலும் இடியும் மின்னலும் அலை கூட்டங்களும் ஒன்றாக கூடி இணைந்து கொண்டு சம்ஹார திருவிளையாடல் புரிய ஆரம்பித்து விட்டன. கடைசி பிரயோகத்தையும் கையாண்டு விட்டன. முழு சக்தியையும் களத்தில் போட்டு பார்க்க வேண்டும் என்ற வேட்கை அவற்றிற்கு. சம்ஹார தாண்டவம் முடிவடைந்து விட்டது. அப்போது நீர் திவலைகள் வான் முட்டத் தெரித்தன. கடலோ ஒரு பெரும் குகையாகிவிட்டது. இப்போது புயலின் வேகத்தை உணர முடியும். கண்ணுக்கு எட்டாத தொலைவில் தோணி ஓர் அலையின் சிகரத்தில் ஏறிக்கொண்டிருந்தது. அதன் மீது கவிழ்ந்து படுத்து கொண்டிருந்தான் பழனி. அப்போதும் அவன் தோணியை அள்ளி பிடித்து கொண்டுதான் இருக்கிறான். அவனுடைய தலை இனி உயராதா? ஈவிரக்கமின்றி நடந்தேறிவிட்ட பேய் கூத்து ஓரளவு ஓய்ந்தது. ஒரு சுழியில் அகப்பட்டு கொண்ட தோணி அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது ஒரே ஒரு நட்சத்திரம் உதித்தெழுந்தது. செம்படவ குலத்திற்கு திசை காட்டும் தாரகை அது. செம்படவர்களின் அருந்ததி. ஆனால் அன்று அது ஏனோ ஒளி மங்கி வெளிரி கிடந்தது. மறுநாள் காலை எதுவும் நிகழாதது போல் சர்வ அமைதியுடன் காட்சி தந்தது கடல். ஆழ்கடலில் சூறை புகுந்து விளையாடிற்று என்று இரவில் கண் விழித்த சில அரையர்கள் கூறினர். அலை நீர் சில வீடுகளின் முற்றம் வரையிலும் கூட வந்துவிட்டு சென்றிருப்பதும் தெரிய வந்தது. வெள்ளை மணலில் கடல் அரவுகள் இழைந்து திரிவதையும் காண முடிந்தது. பஞ்சமி கடற்கரையில் கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டு நின்றாள். குழந்தையோ அப்பா அம்மா என்று அலறியபடி அழுது கொண்டிருந்தது. அதற்கு முந்திய தினம் இரவு தூண்டில் போட சென்ற அவளுடைய அத்தான் திரும்பி வரவில்லை. தூங்கிக் கொண்டிருந்த கருத்தம்மாவையும் காணோம். பஞ்சமி அழுது கொண்டே குழந்தையை தேற்றி கொண்டிருந்தாள். 2 தினங்களுக்குப் பின் ஓர் ஆண் பெண் ஆகிய 2 பிணங்கள் கரையோரம் வந்து ஒதுங்கின.
இரண்டு உடலும் ஒன்றை ஒன்று ஆற தழுவிக் கொண்டிருந்தன. ஃபரி குட்டியும் கருத்தம்மாவும். செரி எழிக்கல் என்ற அடுத்த ஊரில் கடற்கரையில் தூண்டிலை விழுங்கிவிட்ட ஒரு சுறா மீனும் கரையில் ஒதுங்கிற்று. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.